வணக்கம். ஆர்பிகே கிச்சன்லேருந்து ஈஸ்வரி பாலகிருஷ்ணன். நாம் இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிம்பிளாக ஒரு அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 300 கிராம் அவரைக்காய் எடுத்து நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுருக்கு, அரை தக்காளி, 3/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் தனியால் தூள். தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை. 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுறலாம். இப்போ எடுத்து வச்ச மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் சிம்மில் இருக்கணும். நல்லா கிளறி விட்டுறலாம். அவரைக்காயை சேர்த்துடலாம். தக்காளியையும் போட்டுட்டு மசாலாவோடு சேர்ந்து நல்லா கலந்து வர வரைக்கும் கிளறி விட்டுறணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்குங்க. நான் 3/4 டம்ளர் தண்ணி விடுறேன். ஸ்டவ்வை மீடியமில் வச்சு கொதிக்க விடணும். கொதித்ததும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சு மூடி போட்டு மூடி அவரைக்காய் வேகிற வரைக்கும் வேக விடணும். அவரைக்காய் வெந்துடுச்சு. நல்லா கிளறி விட்டுறலாம். செக் பண்ணிடலாம். வெந்துடுச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியமில் வச்சு தண்ணி இல்லாமல் சுத்தமாக வதக்கி விட்டுறலாம். இந்த அவரைக்காய் பொரியல் பார்த்திங்கன்னா ரசம் சாதம், பிளெயின் சாம்பார், தயிர் சாதத்துக்கு பொருத்தமான ஒன்று. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.